நான் என்ன பண்ண போகிறேன், நிறைய வேலை பண்ண போகிறேன். ஸோ அடுத்த வாரம் Thursday வந்து கெய்ன்ஸ் கிளம்புறோம். ட்ரிப்பு அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இன்னும் எதுவுமே வாங்கலை. ஃபர்ஸ்ட்டு அன்வி கட்டுக்கடனாக அந்த காலையை அடக்கி உட்கார வச்சிருக்கேன். போகிற போக பார்த்தா போட்ட பிளான் எல்லாம் நாஸ்தி ஆகிடும். ஷூ போடே. ஒரு பூனை உட்காந்துருக்க தெரியுதா? இந்த சாரி கலர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டும். கடவுளை அந்த குனிஞ்சு அந்த இது பண்ணல, அதனால கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். ஹாய், வெல்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், நிறைய வேலை பண்ண போகிறேன். ஓகே. ஸோ நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க, கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய ரொம்ப ஹெவி மீட்டெல்லாம் சாப்பிட்றீங்க, அது வந்து அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நார்மலாக கொஞ்சம் பேலன்ஸ்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் கரெக்டு தான். பட் என்னென்னா, இப்போ நார்மல் டயட் வச்சா நம்ம வந்து என்ன சொல்கிறது, நார்மலாக டயட்லாம் வச்சோன்னா, காப்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டோன்னா, நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்றேன். இப்போ எங்கன்னா போகணும், வெளியில் போகிறோன்னா எங்கன்னா போனால் ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா ஒர்க்கு ரொம்ப நிறைய இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, அந்த டைமில் என் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நான் வாங்கி சாப்பிட்ருவேன். ஓகேவா? அது வந்து ஒரு டைம் 2 டைம் தான். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் ரொம்ப ஹெவியாக சாப்பிடுவோம். நாங்கள் 2 பேரும் அதே தான். ஸோ பேலன்ஸ் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்தளவுக்கு சாப்பிட்றது கிடையாது. பட் ஸ்டில் அந்த டைமில் என்ன தேவையோ அது டக்குன்னு எடுத்து வயிற்றில் ரொப்பிடுறது, எல்லாம் வெளியிலேருந்து பிரியாணி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. அது ஒன்று நல்லா இருக்காது. பட் ஸ்டில் அந்த டைமில் வந்து அந்த ஒரு கிரேவிங் இருக்கும். வேறு வழி இல்லை, இதுதான் இருக்குது அப்படின்னா சரி டக்குன்னு ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்ருவேன். ஸோ அது மாதிரி இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே ரைஸே பிடிக்காமல் போயிடுச்சு. ரைஸு குழம்பு அதெல்லாம் பிடிக்காம போய் தான் 2 பேருக்கும் என்ன சாப்பிட்றதுன்னே தெரியாமல் சரி நாங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மறுபடியும் டயட்டில் வந்து இந்த ரைஸ், அந்த பருப்பு, அந்த இதெல்லாம் எதுவுமே காசு சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மீட்டு தான் சாப்பிடுவோம். இப்போ வந்து மீட்லேயே என்ன சாப்பிட்றது அப்படின்னு தெரியாமல் ஒரே சிக்கனாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த விஷயத்தில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வர 16ஆம் தேதி கெய்ன்ஸ் போகிறோம். ஜூலை 16. அதுக்குள்ளே இந்த வீடியோ போடுவேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. போட்டே ஆகணும். அப்போ தான் அதுக்கப்புறம் வந்து கெய்ன்ஸ்க்கு வர வீடியோ நாங்கள் வந்து போட முடியும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ நான் டயட்டில் இருக்கும்போது என் ஃபேஸாக பார்த்தீங்களா எப்படி இருக்குது, கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கா? அதுவே நான் டயட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னடா மூஞ்சி இது அப்படி இருக்கும் மூஞ்சி. ஸோ ட்ரிப்புக்கு வேறு போடுறோமா, அதனால் 1 மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் லாஸ்ட் வீடியோவில் ஆமாம் இந்த வீடியோ சீக்கிரமாக வந்துடும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோலாம் நாங்கள் சொல்லியிருந்தோம், லாஸ்ட்டுக்கு முன்னாடி வீடியோ ஆக்சுவலி அதில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்போம், டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த டயட் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், 1 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நீங்கள் வந்து என்னடா டக்குன்னு விட்டுறாங்க, டக்குன்னு வைக்கிறாங்க அப்படின்லாம் இல்லை. ஸோ அடுத்த வாரம் Thursday வந்து கெய்ன்ஸ் கிளம்புறோம். அது எப்போனா ஒரு 23ஆம் தேதி ரிட்டர்ன் வரும். 16th ஜூலை போயிட்டு 23rd ஜூலை வந்து நாங்கள் ரிட்டர்ன் வருவோம். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கடை லீவு. ஆனால் அதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருக்கேன் நிறைய. டே அண்ட் நைட் வேலை பார்த்தா தான் அதெல்லாம் முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி கொடுக்குறதுக்கு, அதுக்கப்புறம் கெய்ன்ஸ்க்கு போயிட்டு வந்த பிறகு என் நிலமை எப்படி இருக்கும்னு தெரியாது. அங்கே போயிட்டு போயிட்டு வந்துட்டு கூட நிறைய வாங்கி வச்சுருக்கேன் அடுத்த மாதம் வரைக்கும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. கரெக்டாக எக்ஸாக்ட்லி 1 வாரம் தான் இருக்குது. நாங்கள் 1 வாரம் ட்ரிப்பு போகிறோம். அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் பேக் பேக்கர் குமார் வந்து அந்த கெய்ன்ஸ் ட்ரிப்பு இது போட்டிருந்தார். அதை பார்த்தா எனக்கு நம்மளும் கெய்ன்ஸ் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஜான் ஃபெப்ரில் போயிருப்பார் போல், எனக்கு தெரியாது. அவர் வந்தது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் இதில் இது பண்ணியிருந்தா கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும், மீட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அவர் வர்றதெல்லாம் தெரியாது. ட்ரிப்பு அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இன்னும் எதுவுமே வாங்கலை. ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கு அங்கே வந்து இங்கே அவ்வளோ வின்டர் குளிராக இருக்குது, பயங்கர குளிராக இருக்குது. அங்கே வந்து அப்படியே ஆப்போசிட், அது வந்து ட்ராபிக்கல் ஏரியா. நம்ம வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற கிளைமேட்டில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி செப்பரேட்டாக வாங்கினோம். என்ன இது வாங்குறதுனே தெரியல. இப்போது உடம்பு அந்தளவுக்கு ரொம்ப குறையிலன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு தான் இருக்குது.
ஸோ 1 மாதம் டயட்லேருந்து 2 கிலோ உடம்பு தான் குறைஞ்சிருக்கு. இன்னும் எதுவுமே பேக்கும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இன்னும் ஒரு வாரத்தில் ட்ரிப் அப்படின்னும் போது என்ன பண்ண போகிறேன்னு தெரில. வேலை வேறு நிறைய இருக்குது. சந்துருக்கும் வேலை நிறையா இருக்குது. அவரும் எதுவும் பெருசாக பண்ண முடியாது வேறு. ஸோ இந்த மாதிரி நிலைமையில சென்று கொண்டு இருக்கிறது. சாட்டர்டே ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவங்க வந்திருக்காங்க. ஃப்ரெண்டோட நாத்தனார் கேனடாலேருந்து வந்திருக்காங்க. மது அவங்களும் தெரியும். அன்வி பிறந்தப்போ தான் மது டாக்டர் ஆக்சுவலி. அவங்க வந்து இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இதாகிறதுக்கு டாக்டர் அந்த எக்ஸாம் இப்போ தான் எழுதுறதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க ஆக்சுவலி. அவங்க வந்து கனடியன் பிஆர். யாருன்னா முடிஞ்சால் ஹெல்ப் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து இங்கே அந்த இது ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து கனடியன் பிஆர் அப்படின்னும் போது இங்கே ஆஸ்திரேலியாவில் அவங்களுக்கு இல்லைல்ல, அவங்க இல்லை இங்கே இல்லைல்ல. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு இதுவாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே. இந்த இதில் திருச்சி காவேரியிலலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. திருச்சி காவேரி ஹாஸ்பிட்டல்லலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள். அப்புறம் கனடா போயிட்டாங்க. கனடாவில் இல்லை, ஒர்க் எதுவும் பண்ணல. மறுபடியும் இந்தியா போய்ட்டு மறுபடியும் ஏதோ ஒர்க் பண்ணி மறுபடியும் அவங்க டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள், ரெஃபரல் பண்ணுற மாதிரி. ஸோ கஸ்டமர் வந்திருக்காங்க. காஃபியோட குடிக்கிறதுக்கு வழியில் இப்போது போயிட்டு கஸ்டமர் பார்த்துட்டு வந்துட்டு பேசுகிறேன். ஒரு வழியாக அந்த கஸ்டமர் அனுப்பி விட்டாச்சு. அந்த சாரீ ஆக்சுவலி உங்ககிட்ட காட்டலான்னு நினச்சேன். நான் இன்ஸ்டாக்கு இது எடுத்திருக்கேன், அந்த இது போஸ்ட் இதில் போட்டு விட்றேன். ஸோ அந்த சாரீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அவங்க அம்மாவே வந்து காமெடி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க பொண்ணை. இது வலை இருக்குல்ல, மீன் வலை, ஃபிஷ் நெட் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி அப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலி அந்த இது. என் நிலைமையை பார்த்தீர்களா? இப்போ தான் சரி அவங்க அந்த கஸ்டமர் அமைச்சிட்டு போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு 20 செகண்ட் சூடு பண்ண வச்ச வரைக்கும் இன்னொரு காலிங் பெல். பார்த்தா இன்னொரு கஸ்டமர் வந்துட்டு அளவு எடுக்கணும் அப்படின்னாங்க. ஆப்வியஸ்லி அளவு எடுக்கிறதுக்கு நான் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ அந்த பொண்ணோட வெட்டிங் ட்ரெஸ்க்காக அளவு எடுக்கணுமா. இங்கே பாருங்கள், அந்த மேலே இருக்கிறது எல்லாமே வந்து இது பட்டர். அந்த கொஞ்சம் லைட்டாக வார்மாக தான் இருக்குது, பட் ஸ்டில் அந்த பட்டர் வந்து மேலே அப்படியே ஒரு மாதிரி அடை மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. 3வது டைம் இது உள்ள போகுது இந்த காஃபி. ஐயோ கடவுளே, ஆல்ரெடி மணி 1 ஆக போகுது, நியர் 1. இன்னும் நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கூட முடியலை. ஆல்ரெடி வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய. இது எல்லாமே காஸ்கோல இதெல்லாம் வாங்கினது. இதே மாதிரி சிமிலர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி இது ரொம்ப சீப் தான், ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது இந்த பவுலு. இது வந்து கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 10 பவுல்ஸ் வந்து $15 தான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பெயிண்டிங்லாம் போகாது இதில். இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட். நான் அந்த காமிக்ஸில் அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஏன்னா வெளியிலலாம் அதில் டிசைன் இருக்கும் அதனால். ஸோ மறுபடியும் ஸ்டிச்சிங் வந்து உட்காந்துட்டேன். காஃபி குடிச்சிட்டு 1 2 தலையே சுற்றுது. ஓகே வாங்க பார்க்கலாம், எப்படியும் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பி ஸ்ட்ராங். கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4ஆவது. 2 ப்ளவுஸ் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு ப்ளவுஸ் முடிக்கணும். அவங்க 5 to 5 to 5:30 வருவேன்னு சொன்னாங்க. தெரிஞ்சு இந்த ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிக்கன் இருக்குது, அந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டேன்னா கரெக்டாக சந்துரு வர டைமில் ஒரு 5:30க்கு எடுத்து இது என்னது நம்ம ஏர் ஃப்ரையில் வச்சோன்னா நல்லா சூப்பராக ஆகிடும். இங்கே பாருங்க, இது இப்படி தான் இருக்குது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டெல்லாம் இருக்குது, பட் அந்தளவுக்கு பொறுமை இல்லை. ஸ்டாண்டில் வச்செல்லாம் நான் வீடியோ பிடிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. நல்லா ஒரு குழம்பு மாதிரி இருக்குது, குழம்பு மாதிரி குழம்புன்னு இருக்குது. இப்போ என்னென்னா இந்த சிக்கன் எங்கே பாருங்கள், சிக்கன் வச்சுருக்கேன். சிக்கனில் எவ்வளோ தனியாக சரி அப்படியே வடிகட்டலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து தை பீஸ் தான். இது வந்து ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, மூட்டு. மோஸ்ட்லி கையை வைக்க மாட்டேன், குளிருது பயங்கரமாக. தண்ணியில் கையை வைக்க முடியல. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஊசி பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஊசி எதுக்குமா நீ கையில் பிடிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷின் தானே தைக்க போகுது அப்படின்னு. ஹூக்கு போடுறதுக்கு ஊசி கையில், சின்ன ஊசி கை பிடிக்கணும்ல கையில். இதுவே வந்து ஒரு கிலோக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 4 பீஸ் மட்டுமே.
ஸோ கெய்ன்ஸ் வந்து யார் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லலை. இவங்க சந்திரம் அவங்க மாமா மெல்பர்னில் இருக்காங்களா, அவங்க ஃபேமிலியோட போகிறோம். அவங்க 2 பொண்ணுங்க, அவங்க 2 பொண்ணுங்களோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் இவங்க மாமா அத்தை, ஸோ எல்லோரும். ஸோ இதை மூடி மறுபடியும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ அதுதான், இன்னும் ஒரு கரெக்டாக 1 வீக்கில் நாங்கள் கெய்ன்ஸ் போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை நினச்சி இப்போ வந்து கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியதுதான். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் முக்கி 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன்னு சொன்னல, அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அவங்க கஸ்டமர் வந்து நான் வந்து சீக்கிரமாக வரேன் அப்படின்னாங்க. பட் இந்த ப்ளவுஸ் முடிக்கணும், இவங்க அதுக்கு முன்னாடி வருவாங்க, அவங்க சொல்கிற டைமுக்கு இவங்க வருவாங்க. அதனால் வந்து சரி நீ கொஞ்சம் லேட்டாக வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் வந்து சாட்டர்டே வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. மேபி இந்த ப்ளவுஸை முன்னாடி ஸ்டிச் பண்ணியிருந்தா இப்போ மற்ற ப்ளவுஸை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைன் வந்து ரொம்ப ரேண்டமாக கொடுத்துருக்காங்க. அங்கங்கே இருந்தால் ஓகே, பட் ரொம்ப தூரமாக கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து நம்ம ப்ளவுஸில் கொண்டு வரணும். நல்ல வேலை அவங்க சின்ன சைஸு, குட்டியாக இருப்பாங்க அவங்க. அதனால் ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணி, அதுவும் இது எல்லாமே மேலே ஏறுற மாதிரி இருக்கும். டவுன் சைடு ஒன்று, அப் சைடு ஒன்று, அந்த மாதிரி இல்லாமல். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்லீவ்ஸ்லேயும் ஒன்று, அதே மாதிரி மேலே ஏறுற மாதிரி ஸ்லீவ்லேயும் ஒன்று தான் வந்து வருது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. ஏன்னா அது தூரமாக இருக்குது. இந்த பேக் சைட்லேயும் அப்படி தான் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பேக் சைட்லேயும் இங்கே ஒன்று வர மாதிரி, இந்த நடுவில் ஒன்று வர மாதிரி, இன்னொன்று பாருங்கள், இந்த சைடில் அது இதில் போயிடும், ஸ்டிச்சில் போயிடும். ஸோ அது மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயே வந்து இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று வர மாதிரி, அதுக்கு மேலே வர முடியாது. அதெல்லாம் பார்த்து வேறு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அந்த இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு வந்து தெரியாது. மீன்ஸ் நம்ம இதுவும் ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ்க்கு தெரியாது. ஸோ ப்ளவுஸ் முடிச்சுட்டேன். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி, 1 மணி நேரம். இந்த ப்ளவுஸோட ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஈஸியாக இருந்தது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட், இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ, எல்லாம் மேலே போகும். இங்கே ஒன்று எல்லாம் மேலே போகும். அதே மாதிரி மேலே போகணும், வானத்து மேலே. ஸோ இங்கே ஒன்று கரெக்டாக அந்த இடத்துல வர மாதிரி, அதே மாதிரி ஸ்லீவில் ஒன்று. ஸோ ரொம்ப ரேண்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்க சைஸுக்காக நான் வந்து குடமாக இன்னைக்கு கட் பண்ணேன். ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணல. என்ன பண்ண போகிறேன்னா, ஏர் ஃப்ரையரில் சிக்கன் வைக்கணும், அப்புறம் எக் வைக்கணும். ஆக்சுவலி நான் இப்போ உங்ககிட்ட எப்படி பேசுகிறேன்னா, எங்கள் அம்மாக்கிட்ட வீடியோ கால் பேசும்போது இந்த மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டே வீடியோ கால் பேசுவேன். அந்த மாதிரி தான் உங்ககிட்ட நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். இது வந்து நான் நேற்று சிக்கன் குக் பண்ணோம்ல, அந்த பேஸ்கெட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க. நான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ கடையில் இருக்கேன், கஸ்டமர் உள்ளே இருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டு அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. போயிட்டு முட்டை வச்சுட்டு வந்தேன் உள்ள. ஸோ அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஒரு ப்ளவுஸ். அவங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், இங்கே வந்த பிறகு வெளிச்சமாக இருக்கும். எப்படி மேஜிக் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே முட்டை வச்சேன். முட்டை கொதிக்கிறது, சிக்கனும் வெந்து கொண்டு இருக்கிறது. முட்டை வர அன்வி 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 குச்சி குச்சி ஜிங் ஜிங் ஹாய் சொல்லு, ஹலோ சொல்லு எல்லாருக்கும். ஹலோ, சே ஹலோ. I love you. I miss you. சொல்லு, I miss you சொல்லு. குக்கம்பர் சொல்லு. குக்கம்பர் சொல்லு ப்ராப்பரா சொல்லு. குக்கம்பர், குக்கம்மா, குக்கம்பர், குக்கம்பர், குக்கம்மா, குக்கம்மா, குக்கம்பர்னா என்னது? என்னது இது? என்னது? பொட்டேட்டோ வராது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். டொமேட்டோ வந்து டீயே சேர்க்க மாட்டான். இருடி, ஒரே யோகட்டை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான் அன்பி. யோகட்டா இது சாப்பிடு, இந்த யோகட் சாப்பிடு. அது வேண்டாமா? சரி வெயிட் பண்ண. ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. எக்கில் யாருன்னா யோகட்டை வைப்பாங்களா? அன்பி அப்படி பண்ணாது அன்பி. ஐயோ, ஒரு காட்டுவாசியை பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டில் ஒரு காட்டுவாசி வளருது.
எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ மட்டும் சாப்பிடு. ஸோ இதான் என் பிளேட்டு. ரெண்டு 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 முட்டை, 2 சிக்கன், அதுக்கப்புறம் நிறைய சாலட்ஸ். எதுக்கு உனக்கு இந்த வேலை? அப்பா போட்டிருக்க ஜாக்கெட் வந்து வேணும்னு சொல்லி அவன் போட்டிருக்கா. இப்போ என்ன வேணும்? தரவுள் படிவா? எஸ் சார். எஸ் அப்பா சொல்லு. எஸ் அப்பா. எஸ் அப்பா. எஸ் அப்பா. குளிக்கணும் அப்பா, குளிக்கணும். Wanna take bath? Appa going. Come, come. நானா ட்ரெஸ்ஸே கழட்டல. ஏன்டா அவளை அழ வச்சு பார்க்குற? ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு வந்து கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. அண்ணி வந்து நான் தான் கூட்டிகிட்டு போய் விடணும். எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள், காலையிலேருந்து எழுந்திரிச்சு இப்படி தான் உட்காந்துருக்கு டிவியை பார்த்துட்டு. ஏன்னா நான் வந்து பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டேன். வர வரைக்கும் இது உட்காந்துருக்கணும், அதனால டிவி மட்டும்தான் போடணும். சாயந்தரம் இப்போல்லாம் டிவி போடுறதில்ல. அப்படி போட்டால் கூட ரொம்ப கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறது. ஆஃப் பண்ணிவிட்டு கேட்டுகிட்டே இருக்கும். அதனால் இப்போ அவளை கிளப்பி கூட்டிகிட்டு போய் விடணும். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீன்னு நினச்சிக்கோங்களேன். பட் ஃப்ரீ கிடையாது, ஃப்ரீ கொஞ்சம் ஓகேயாக இருக்கும். ஆனால் என்னென்னா இன்றைக்கி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, சும்மா வராங்க, சும்மா ஒரு இதுக்கு. ஸோ அதனால் வீடு வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ண உங்ககிட்டே சொல்லிகிட்டே இருந்துருப்பேன் ரொம்ப நாளாக. ஸோ அது வந்து இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னுட்டுருக்கேன். அப்புறம் இந்தியாவிலேருந்து வந்த பார்சல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த பார்சல் இந்தியாவிலேருந்து வந்தால் கடைக்கு வந்த பார்சல்ஸு, அதை ஓப்பன் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் துணியெல்லாம் பேக்காக இங்கே ஒரு பேக் இங்கே ஒரு பேக் கிடக்குது, அதெல்லாம் இது பண்ணணும். அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக கூட்டி வீடு ஃபுல்லாக மாப் போடணும், அதெல்லாம் இருக்குது. ஸோ இன்னும் நான் பல் விளக்கவே இல்லை. பல் விளக்கிட்டு பயங்கரமாக குளிர் முடியல. பண்ணலாமா நீ இது? பண்ணலாமா நீ இது? வா வெளில, வா வெளியில, வா வெளியில. வா வெளியில. டேபிளுக்கு நடுவில் உட்காந்துருக்கா போயிட்டு. அடிபடிச்சா? மிலிட்டரி ட்ரைனிங் தான் அனுப்பணும் உனக்கு. கோ சீட்டே, அங்கே போய் உட்காரு, 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 உட்காரு. கீழே போடாத, கீழே போட்டு உட்காரு, கீழே போடு. எப்படிதான் தூக்கி போடுறது, கீழே போடணும். உட்காரு. கட்டுக்கடனா அந்த காலையை அடக்கி உட்கார வச்சிருக்கேன். அப்படியே நடிப்பா, அப்படியே சாப்பிட்ற மாதிரியே. அந்த ஒரு சின்ன பீஸு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் பண்ணுவாள். இப்போ என்ன சாப்பிட்றான்னு பார்க்குறேன் நான். எவ்வளோ குட்டி குட்டியாக கிடைக்கிறா பார்த்தீங்களா? இதுதான் அன்பி. இன்னும் ரொம்ப கம்மியாக கிடைக்குமா? சிரிக்காத. இப்போ டிவி போட்டதுனால அவன் வந்து இங்கே உட்காந்துருக்கான், அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கான் அந்த டைனிங் டேபிள் மேலே உள்ள. இன்னும் அவன் பண்ணுற நிறைய விஷயம் உங்களுக்கு காமிக்கிறது கிடையாது. அவன் நிறைய ரொம்ப பிரச்சனை பண்ணுவான், பின்னாடியே ஓடணும் அவளுக்கு. பேபிஷா. நான் குழச்சி கொடுத்தேன்னா அந்த இதோட அப்படியே குழச்சி நிறையா சாம்பார் வச்சு கொடுப்பேன், இன்னும் நிறையா ப்ரோட்டீன் போகும்னு சொல்லிட்டு. இவ சாப்பிட்டானா இந்த மாதிரி தான் பண்ணுவாள். இவன் மோஸ்ட்லி இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி என்னமோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் எல்லாருமே பார்த்து இவன் நல்லா சாப்பிட்றாளேம்மா, என்னம்மா அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்னுவீங்க. நாட் ரெகுலர்லி. இவள் வந்து எப்போவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டாள். ரொம்ப ரேர் இந்த மாதிரி அவளே சாப்பிட்றது. பட் அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அப்போ சாப்பிடுவான். ரொம்ப பசி நல்லா இருக்கும்போது அவள் நல்லா சாப்பிடுவாள். காலையில் ஸ்கூலுக்கோ டேக்கருக்கு கிளப்புற டைமில் இப்போ வேலை ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். அதுவே காலையில் 9 மணிக்குள்ளே டேக்கர் அனுப்பணுன்னா கொஞ்சம் கஷ்டம் அவங்கள வச்சுக்கிட்டு இந்த சாப்பிட்ற இந்த ஸ்லோ மோஷனில்.
ஏன்னா மேடம் சீக்கிரமாக எழுந்திரிக்க மாட்டாங்க, கரெக்டாக 8 மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது சாப்பாடு கொஞ்சம் அது எந்திரிச்ச உடனே சாப்பாடு சாப்பிடுவோம், அந்தளவுக்கு சாப்பிட மாட்டா. இப்போ அந்த பூஸ்ட் இன்றைக்கி கொடுத்துருந்தேன். ரெகுலர்லி பூஸ்ட் அந்த மாதிரி காலையிலேயே நான் கொடுக்குறதில்ல. சந்துரு கொடுத்துருவார் காலையிலேயே, ஆனால் காலையிலேயே நான் கொடுக்க மாட்டேன். சாப்பிட்ட பிறகு வேணால் கொடுப்பேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. 10 மணிக்கு பிரேக், டீ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தருவாங்க. அப்புறம் 11:30க்கு டின்னர், அது லன்ச்சு அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன கான்செப்டில் வைக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லை. பசங்க காலையில் ஏதோ ஒன்று வீட்டில் சாப்பிட்டுட்டு கிப்ட்டுட்டு போவாங்க, அதுக்கப்புறம் டீ பிரேக் தராங்க, அதுக்கப்புறம் உடனே வந்து லன்ச்சு. அப்போ என்ன லன்ச்சு சாப்பிடுவாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. 12:30 மணிக்கு தூங்க வச்சுருவாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் இதுங்க மறுபடியும் ஒரு 2 மணிக்கு எந்திரிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டீ பிரேக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டீ பிரேக்கு, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் தந்துகிட்டே இருப்பாங்க. பட் மெயின் மீல் அப்படின்னா ஒரு மீல் தான். அது 11:30க்கு அந்த மீலே வந்து சாண்ட்விட்சு. அந்த சாண்ட்விச்சுக்குள்ளே இருக்கிற சீஸை மட்டும் சாப்பிட்டுட்டு ப்ரெட்டை தூக்கி போட்டுருவா. இதுதான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்க வேலை. அண்ட் ஈட் பாபா என்ன ஸ்டக் ஆகிடுச்சி. எயிட் ஃபாஸ்ட் பாபா, கோயிங் டே கேர். ஒரு இட்லி தான் காலியாக இருக்குது, இன்னும் 4 இட்லி இருக்குது. இட்லி பப்பு. போகிற போக பார்த்தா போட்ட பிளான் எல்லாம் நாஸ்தி ஆகிடும் போலவே இன்னைக்கு. அவ்வளோதான். ஸோ இன்னும் நான் அந்தளவுக்கு சிக்கு எடுக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு வீடை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அந்த டைமில் சிக்கு எடுத்து ப்ராப்பராக பண்ணிப்பேன். ஷூஸ் போடு. We are going there. Shoes போடு. Harry, shoe. Shoe போடு. We are going. Shoe போடு. Baby shark. சரி இருக்கட்ட பேபி ஷாக். அங்கே ஷூ போடு போ. போட்டியா? அதான் குட் கேர்ள். ஏறு. நீ ஏறக்கூடிய ஆளாச்சா ஏறு. இப்படி தான் டெய்லி இப்படி தான் பண்ணுவான். அவளை ஏறி அவளே உட்காந்துப்பா. பார்த்தீங்களா, நல்ல மவுண்டைன் கிளைம் பண்ணுவேன். ஆல் டன். Are you ready? Are you ready? Are you ready? Yeah. Are you ready? Yeah. Yes, mommy. Solo. வெளியில் இந்த அமேசான்லலாம் பார்சல் வந்துருக்கு. Press. அது இல்லை, கீழே பட்டன். இங்கே வந்து வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேயே முடிச்சிடுறாங்க டக்குன்னு. நல்லா பிரிக்ஸாக வைக்க போகிறாங்க. சைடில் மட்டும் தான் பிரிக்ஸ் வைப்பாங்க, மீதி எல்லாமே வந்து உட்டு அட்டை அதில் தான் பண்ணுறது. ஸோ அவங்க ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அங்கேயோட டேக்கருக்கு ஆப்போசிட்டில். இப்போ 1 மாதம் தான் அது ஸ்டார்ட் பண்ணி, அதுக்குள்ளே வந்து அவுட்டர் எல்லாம் முடிச்சிட்டாங்க. தெரியுதா, அந்த வீடு தான் 1 மாதம் தான் அது ஸ்டார்ட் ஆகி, அதுக்குள்ளே வந்து இந்த அளவு முடிச்சுட்டாங்க. ஒரு பூனை உட்காந்துருக்க தெரியுதா? 2-3 பூனை இருக்கு அந்த வீட்டில். வந்துட்டோம், அண்மையோட டே கேர் வந்துட்டோம். அண்மையை விட்டுட்டு ரிட்டர்னிங் வித் ப்ராம். ஈவினிங் வந்து சந்துரு வந்து பிக்கப் பண்ணிப்பார். அதனால நான் காலையில் அப்படியே விட்டுட்டு ப்ராம் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஈவன் அங்கே வச்சா கூட ப்ராம் வந்து மறந்துடுறாரு சந்துரு எடுக்கிறதுக்கு. இப்போ சப்போஸ் நாளைக்கு அவர் அர்ஜென்ட் வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னா நான் தான் வந்து விடணும். அப்போ ப்ராம் தேவை. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் இருந்தது, நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஷாப், அது அந்த மெஷனரி ஸ்லேட், அந்த இது டைல்ஸ், அந்த இதெல்லாமே அது வந்து விற்றுட்டாங்க இந்த இடத்த. எவ்வளோ 4 மில்லியனுக்கு விற்றுருக்காங்க இந்த இடத்த. இது ரொம்ப பெரிய இடம் ஆக்சுவலி, 2000 சம்திங் ஸ்கொயர் மீட்டரு. ஸோ இந்த இடம் வந்து அது ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ஏதோ கட்டிகிட்ருக்காங்க, என்ன கட்டுறாங்கன்னு தெரியாது.
ஸோ அப்படியே இப்படி திரும்பி பார்த்தோன்னா பெட்டி பெட்டியாக இருக்கும். இது வந்து அமேசானில் வந்துருச்சு. அமேசான்லேருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வந்தது. இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. இதில் என்ன பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் தான் இருக்குது. கிச்சன் டவல் இருக்குல்ல, அந்த கிச்சன் டவல் அந்த டிஷ்யூ பேப்பர் தான் இருக்குது உள்ள. இது வந்து பெட்டுக்கு மேலே போகிற வாட்டர் ப்ரூஃப் கவரு. ஸோ நேற்றுலேருந்து இருக்குது. ஐயோ, ஒரு வழியாக அன்வியை ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் போயிட்டு ஒரு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு கொடுக்குற ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அந்த குட்டி குட்டி ப்ளவுஸஸ் சொன்னால அதில் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும் ஃபுல்லாகவே. இன்னும் மற்ற ப்ளவுஸ்க்கு இன்னும் 4 ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் வைக்கணும், அந்த ரோப்பெல்லாம் வைக்கணும். அது அந்த கொஞ்சம் டச்சப் அந்த இதெல்லாம் இருக்குது, டெக்கரேஷன் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி முடியாது, ஆனால் இன்றைக்கே முடியாது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு. மனசு வச்சா முடிச்சிடலாம், மனசு வைக்கலான்னா முடிக்க முடியாது. அப்புறம் நாளன்னைக்கு ஒரு ஆரி ஒர்க் கொடுக்கணும். அது பெருசாக இல்லை, வெறும் ஸ்லீவில் மட்டும் புட்டாவாக ஆரி ஒர்க் கேட்டிருக்காங்க. அவங்க இப்போ தான் கொடுத்தாங்க, எமர்ஜென்சி ஒர்க் மாதிரி. அது அவங்க கல்யாணத்துக்கு அந்த மைசூர் சில்க் புடவை, அது நல்லா கிராண்டான புடவை. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம். இப்போ நாளைக்கு வேறு ஃப்ரெண்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு போகிறோம். ஸோ ஒரு 12 மணிக்கு போகணுன்னா சாப்பிட்டுட்டு நாளைக்கு தான் டயட்டை பிரேக் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நாளைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு ஃப்ரைடே ஆனாலே வந்து அப்படியே கால் வந்து அப்படியே நடனம் ஆடும். இந்த தடவை மண்டேலேருந்தே நடனம் ஆடுது, அது வேறு விஷயம். பட் வந்து ஃப்ரைடே ஆனாலே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு இது, எனக்கு இக்கட்டான சூழ்நிலை சாட்டர்டே சண்டே தான். ஸோ நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க, சாட்டர்டேவும் வரேன் சண்டேவும் வரேன் அப்படின்னு. வாங்கிறதுக்கு கமிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது, அது கொடுக்கணும். அடுத்த வாரத்துக்கு கொஞ்சம் நிறைய கமிட் பண்ணி வச்சுருக்கேன், இதுக்கு கீன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 10:30. ஸோ ஒரு 12:30 முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். மேபி அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு கூட இந்த வேலைலாம் பார்க்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நார்மல் பிளெயின் ப்ளவுஸ் தான். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, இந்த நாதிரா எம்போரியம் பேக் இது இந்தியாவிலேருந்து இது பண்ணி நான் இந்த பேக் வந்து ஒரு 3 வருஷமாக நாங்கள் வந்து இதை வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். இதனால அந்த பேக் எப்படி ஷாப்பிங் கூட எடுத்துகிட்டு போகலாம். நல்லா குவாலிட்டி, நல்லா ஒரு 15-20 கிலோ வரைக்கும் தாங்கும். பட் அவ்வளோலாம் வாங்கிட்டு போக மாட்டாங்க. துணி போடுறது, அதுக்கப்புறம் நம்ம கிராசரிஸ்க்கெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குது, naadiraemporium.com.au. இந்த வெப்சைட் எதுக்கு இருக்குன்னு தான் தெரில. வெப்சைட் யாரும் ரெடி பண்ணுறவங்க, நல்லா சூப்பராக வெப்சைட் ரெடி பண்ணுறவங்க தான் சொல்லுங்கள். நம்ம வந்து ஏதாவது ஒன்று டிஸ்கஸ் பண்ண அதை பற்றி. ஷாப்பிஃபைல மாற்றணும். ஆக்சுவலி இது வேர்ட்ப்ரெஸ்ஸில் இருக்குது, வேர்ட்ப்ரெஸ்ஸில் இருக்குது எங்கள் வெப்சைட்டு. அதனால ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ப்ளஸ் வந்து நாங்கள் இன்னும் அதை சரியாக கண்டுக்கவே இல்லை, நிறைய அப்டேஷன் கூட பண்ணுறதே இல்லை. இந்த புடவைலாம் வந்திருக்கு, இது காமிக்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு. இந்த சாரீ ஆர்வமாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதனால் என்ன சாரின்னு பார்க்குறேன், ஒரு டசர் சில்க் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இந்த சாரீ தான் நினைக்கிறேன். இது வந்து பல்லுவன் ப்ளவுஸு, பட் கிரே தான் உள்ள, கிரே இது. வாவ், இந்த சாரீ கலர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த டார்க்கு பஞ்சு மிட்டாய் கலர் சாரீ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ நிறைய ஃபுல் ஒர்க், சரி ஒர்க் இதில். பட் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. பியூர் சில்க் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பியூர் சில்க்னா படப்படன்னு இருக்குது. இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த சாரீ. இதுதான் பல்லு, இது வந்து சாரீ ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது இந்த இதில், இந்த டிசைனில். ஸோ யாருக்குன்னா தேவைன்னா நீங்கள் வந்து கடைக்கு விசிட் பண்ணுங்கள். இதில் வந்து ஹாஃப் சாரீ தைக்கலாம். இதில் வந்து ஹாஃப் சாரீனா துப்பட்டா வராது, நல்லா சூப்பராக ஒரு பெரிய ஃப்ளாராக ஸ்கர்ட்டு, அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு ஹாஃப் சாரீக்கு அந்த என்கிட்ட ஆல்ரெடி ஒரு துப்பட்டா இருக்குது, 2.5 மீட்டர்ஸ் துப்பட்டா, கட் ஒர்க் துப்பட்டா. அதை வந்து பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், ஒரு கிராண்ட் ரிச்சாக இருக்கும். அப்படியே ஹெவியாக போட்டு வாங்குற மாதிரியே இருக்கும். அந்த சாரீஸ் தான் இது எல்லாமே. இந்த கலர் செம்மையாக இருக்கும், பியூர் சில்க் மாதிரியே இருக்கும், பியூர் காஞ்சிபுரம் மாதிரியே இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே. ஆனால் காஞ்சிபுரம் இல்லை.
ஸோ அதே சாரீஸ் தான் நம்ம கொஞ்சம் கிட்டக்க காமிக்கலாம்னு கிட்டக்க எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கலர், அப்புறம் இது வந்து ஆரஞ்ச். ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் எப்படி இருக்குது. வேறு எதுவும் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இது வந்து உங்களுக்கு பியோர் சில்க் மாதிரியே இருக்கும். ஃபினிஷிங், பார்டரோட ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப, அந்த பார்டர் கூட உங்களுக்கு ரொம்ப மொடப்படப்பாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பாருங்க. இதோட ப்ளவுஸ் அண்ட் பல்லு இதே மாதிரி பர்பிள் கலர்லாம் வரும் போல. டபுள் ஷேடு தெரியுதா உங்களுக்கு? இதுதான் சாரி. இன்னும் ரிங் லைட்லாம் வச்சா சூப்பராக தெரியும். இன்னும் லைட்ஸில் இது, இந்த லைட்டில் அந்தளவுக்கு ரொம்ப தெரியல. அப்புறம் இது வந்து பல்லு, பிளெயின் வந்து ப்ளவுஸ் வந்துடும். ஆனால் சூப்பர் காம்பினேஷன். இதோட அந்த இது பார்த்தீங்களா அந்த எப்படி இருக்குன்னு, டுவல் ஷேடு. உங்களுக்கு ஃபோட்டோவில் எப்படி, வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட் விற்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அது பட்ஜெட் கம்மியாகவும் இருக்கும், பட் குவாலிட்டியாகவும் இருக்கும். அந்த மாதிரி இந்த டுவல் டோன் வந்து வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் இந்த பாப்புலாம் ரொம்ப அழகாக இருக்குது. ரெட் இது வந்து செக்குடாக இருக்கும். அதில் ஃபுல் டிசைனாக இருக்குல்ல, இதில் வந்து செக்குடாக இந்த கலசம் இல்லை, அது என்ன சொன்னால் அன்னப்பட்சியா ஏதோ ஒரு கலசமாக அன்னப்பட்சி ஏதோ ரெண்டு டபுள் மயிலா என்னன்னு தெரியல, அன்னமா மயிலான்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பார்டர். அதே மாதிரி இது மரூன் கலர், இதுவும் ஒரு மெரூன் கலர். அதில் டுவல் கலர் ஏதோ கலந்துருக்கு. அதே மாதிரி தான் இருக்கா? ஆமாம், அதே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ரெண்டு. அப்புறம் இந்த ப்ளூ கலர் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் ஆல்ரெடி முன்னாடி வந்துருச்சு, அது வந்து கடைக்குள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் அடுக்கும்போது காமிக்கிறேன். இது ஒரு ப்ளூ, ரெண்டு ப்ளூ இருக்குது. நம்ம ஊர்லலாம் அந்த இது இருக்கும் தெரியுமா, என்னது அந்த கிரேட் இண்டியன் சேல், அந்த மாதிரி ஒரு சேலில் வாங்கினது. நாங்கள் ப்ரைம் கஸ்டமர், அதனால ப்ரைம்னு விட்டுச்சு. பாக்ஸ் மட்டும்தான் பெருசு, உள்ள கண்டென்ட் சிறுசு. ஃபுல்லாக வந்து இது ஆஃபரில் போட்டிருந்தாங்களாம். நாங்கள் இங்கே இதில் போய் வாங்குவோம், ஊல்வர்ஸில் வாங்குவோம். அதில் வந்து இந்த 6 பேக்கே வந்து $10. 1 2 3 4 5 6. ஸோ இந்த அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 பேக் வந்து $11 போட்டிருந்தாங்க. நாங்கள் தான் நிறைய யூஸ் பண்ணுறோமே, அதனால போடு ஒரு 4-5 இதில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இந்த விவா டிஷ்யூ பேப்பர், விவான்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸே $5 இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு, ஆமாம், அட்லீஸ்ட் ஒரு $3-4 இருக்கும் பாக்ஸ் மட்டுமே. இதுலேயும் அதே தான் 12 பேக். டோட்டல் 12 24 48 டிஷ்யூ பேப்பர் வாங்கியிருக்கோம் நாங்கள் இப்போ. அப்புறம் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கவர். இதுக்கு போடுறது, மேட்ரஸ்க்கு, பெட் இருக்குல்ல, பெட்டு மேட்ரஸ்க்கு போடுறது. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அது சரியா இல்லை, அது வந்து கெட்டுப்போச்சு. அதனால இப்போ வேற வாங்கியிருக்கேன். இது போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் போடுவோம். எப்படிலாம் வந்து சிக்குது பாருங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே வந்து இன்னொரு கஸ்டமர் வந்து எனக்கு ஆல்ட்ரேஷன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமே சொல்லலை, அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க. சரி 1 hour போயிட்டு 1 hourல வாங்க பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு கமிட் பண்ணது தான், பட் என்னென்னா சாயந்தரமாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க இப்போ வந்து நிற்கிறாங்க. சரி 1 hourல கொடுக்குறேன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொன்னேன்ல ஒரு கஸ்டமருக்கு வந்து ஆல்ட்ரேஷன் கொடுக்கணுன்னு. சின்ன ஆல்ட்ரேஷன் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் எடுக்கணும் இதுலேருந்து, ஓகேவா? ஸ்லீவ்ஸ் எடுத்துகிட்டு ஸ்லீவ்லெஸ்ஸாக ரெடி பண்ணோம். அப்புறம் இந்த ப்ளீட்ஸை வந்து ப்ராப்பராக ஏதோ பண்ண சொன்னாங்க, அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து இதை ஷார்டன் பண்ணணும்.
ஸோ இந்த 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 ட்ரெஸ் வந்து அவங்க வந்தாங்க. வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். பட் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அது வந்து அவங்க ஸ்லீவ் எடுத்தேன் இல்லையா, அது வந்து அந்த இதெல்லாம் கரெக்டாக நிற்கிதா இந்த இடத்துல, பின்னாடி கரெக்டாக நிற்கிது. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக நான் முடிக்கும்போது அவங்க வந்தாங்க. ஸோ ஆனால் அந்த ஸ்லீவ் அந்த இது ஹெம் வந்து முடிக்கவே இல்லை. அவங்க வந்து ட்ரை பண்ண சொன்னேன், ட்ரை பண்ணாங்க. பர்ஃபெக்டாக இருந்தது உடம்பு எல்லாமே. ஸோ அந்த இது ஹெம் மட்டும் பண்ணணும். அதனால் சாயந்தரம் வரீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி சாயந்தரம் வரேன். ஏன்னா அது கையில் பண்ணும் ஹெம்மு. இங்கே பாருங்கள், இந்த இது வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ள லைனிங் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் இருக்குல்ல, ஆக்சுவலி பேக்கில் வந்து தூக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த ப்ளீட்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் தூக்கி இருக்கணும். ஏன்னா ப்ளீட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தூக்கி இந்த அளவுக்கு நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். எவ்வளோனா ஒரு 2 இன்ச்சஸ் இருக்கும். அது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் தூக்கியிருக்கேன், பேக்கில் நான் தூக்கவே இல்லை. ஆக்சுவலி கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அதனால் வந்து சரி கடையை கூட்டிடலாம் அப்படின்னு இருக்கேன். கடை ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஆக்சுவலி முந்தா நேற்று தான் கூட்டினேன், மறுபடியும் இன்றைக்கும். ஏன்னா ஸ்டிச்சிங் இருக்குல்ல, ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ரொம்ப இதாகுது. அதனால் ஸ்டிச்சிங்கோட குப்பை அங்கங்கே நிறைய கிடக்குது. அது ஒரு மாதிரியாக இருக்குது. கஸ்டமர் உள்ள வரும்போது அது ப்ரெசன்டபுளாகவே இருக்காது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நிறைய கிடக்குது நூல். அங்கங்கே இருக்குது, இங்கங்கே இருக்குது, அப்புறம் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ க்ளீனிங் இங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல 2 குப்பை பெரிய பெரிய 2 மூட்டை வச்சுருக்கோம், குப்பை மூட்டை. ஆக்சுவலி அதை எடுத்து தூக்கி போடணும். ஒரு 2-3 மாதமாக இது கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ப்ளவுஸ் அவங்க டிசைன் கொடுத்துருந்தது. ஆக்சுவலி இந்த இடத்துல இப்படி போய் கர்வியாக இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் கர்வியாக அதே மாதிரி இந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஹூக்கு, அதுக்கப்புறம் இங்கே 2 ஹூக் தான் தெரியுதா, இங்கே 2 ஹூக் தான். ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எங்கேயுமே வெளியில் தெரியாது, அந்தளவுக்கு இதை மோல்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 12 இன்ச்சஸ் வந்து ஸ்லீவ் இதுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் அவங்க கப்ஸ் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கப்ஸ் வந்து சும்மா உள்ள இது அந்த என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த நெக்கு தான் அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்படி வைடராக வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி. ஸோ அதே மாதிரி வச்சுருக்கேன். இதுதான் ப்ளவுஸோட ஃபினிஷிங். ஸோ இப்போ மணி 3 இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலையை சுற்றுது வீடை பார்த்தா. இது எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு தொடப்பம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாப் போடணும். இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டும். என்ன செய்வது என்று தெரியவில்லை. சரி பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைப்போம். ஃபஸ்ட்டு க்ளீனிங் வந்து ஹால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகிறேன். கடவுளை, அந்த குனிஞ்சு அந்த இது பண்ணல, அதனால கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். இப்போ இங்கேயே இருக்குது. இப்போ வந்து அம்மியோட திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். நல்ல வேலை டைனிங் டேபிள் சந்துரு வந்து கிளியர் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு வாரம் முன்னாடி இல்லைன்னா ஆரி ஒர்க் மெட்டீரியல் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ நான் செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இந்த ஸ்டாண்டை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அன்னியோட ட்ராயிங் புக்கை பாருங்கள். இதுதான் அன்னியோட ட்ராயிங்ஸு. ட்ராயிங்கில் ஸ்கெட்சு இப்படி தான் பண்ணுவா, கிறுக்கி வைப்பா. இப்போதைக்கு ஹால் மட்டும் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ வந்து டைனிங் ஏரியா, அப்புறம் வந்து இந்த சைடில், அதுக்கப்புறம் வந்து பின்னாடி சைடு அதை க்ளீன் பண்ணிட்டோம், மாப் போட்டோன்னா வேலை முடிச்சிடும். ஆனால் அது லேசப்பட்ட வேலை இல்லை. ஆனால் இருக்கிறதே இதுதான் பெரிய வேலை. இதை முடிச்சிட்டேன், அதையும் முடிச்சிட்டேன், அதை கிளியர் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாச்சு. பெருக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் மாப் ஒரு 20 half an hour இது வரைக்கும் எடுக்கும். ஏன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் க்ளீன் பண்ணோம், ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் இது பண்ணணும். இப்போ கஸ்டமர் எனக்கு தெரிஞ்சு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே பெருக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் மாப் போட்டுருவேன்.
அந்த வேக்யூம் கிளீனர் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். வேக்யூம் கிளீனரில் என்னென்னா இந்த மாதிரி இதெல்லாம் வராது, பேப்பர்லாம் வராது வேக்யூம் கிளீனரில். சும்மா டெய்லி நம்ம இது பண்ணோன்னா ஓகே, டெய்லி பண்ணுறதில்ல, ஒரு 2 நாளோ 3 நாள் ஒன்ஸ் தான் நான் தொடப்பம் போடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வேக்யூம் கிளீனரோட எனக்கு இந்த ப்ரூம் இந்த தொடப்பமே எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால தான். அதே மாதிரி மாப் மெஷின் கூட இருக்குது. அது பிடிச்சி இழுத்து பண்ணுற வரைக்கும் எனக்கு கை வலிக்குது. அது சரியாக பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியல, சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அது டெய்லி கிளீனிங் இருந்தால் டெய்லி மாப் போடுற மாதிரி இருந்தால் ஓகே. பட் வந்து நம்மளே எப்போனா ஒன்று தான் போடுறோம். அது மாதிரி இருக்கும்போது நல்லா இன்டென்ஸாக ஒரு 3 டைம் நான் போடுவேன். எல்லா இடத்துலையும் ஒரு 2 to 3 டைம்ஸ், 2 டைம்ஸ்னாச்சும் மேக்ஸ் அட்லீஸ்ட் போடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி போட்டோன்னா அப்படியே பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால சந்துரு போட்டார்னா அந்த மாப் மிஷின் வச்சு தான் போடுவேன். நான் வாங்க வேணாம் எனக்கு அது பிடிக்காதுடா, கையில் போட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. அது கையில் போட்டாலே எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடுது, ஆனால் க்ளீனும் நல்லா ஆகிடுது. அதுவே வந்து அந்த மாப் மிஷினில் வந்து வெயிட் ரொம்ப அப்படியே இழுக்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம் அது என்ன பண்ணுறதுன்னு. இந்த ரோபாட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை. பட் இங்கே இவ்வளோ அப்டாக்கிள்ஸ் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது. எனக்கு தெரில ரோபாட் வந்து எப்படி வேலை பார்க்கணும். குட்டி டஸ்ட் இருந்தால் ஓகே. நம்ம வீட்டில் பெரிய பேப்பரு, துணி அதுதான் இருக்கும். அதெல்லாம் வந்து மாப் மிஷினும் இந்த வேக்யூம் கிளீனர் ரெண்டும் இருக்குது. பட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது இதாச்சும் ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டுமே அப்படின்னு தான். அது வேக்யூம் கிளீனர் அந்த ரோபாட் யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 days once 3 days once வந்து போட்டு விட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கையால் தான் பண்ணணும் அப்படின்றாங்க. அது மாதிரி இருக்கும்போது ஏன்னா மூளை முடுக்கெல்லாம் போகாதில்ல ரோபாட், அதனால. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறது. சந்துரு ரொம்ப நாள் சொல்லிவிட்டோம் வாங்கிக்கலான்னு. தெரியல, பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்கள போயிட்டு ப்ளவுஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 3:45 டைமு. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவரில் இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன் 1 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணுவேன்னா, ஈரமாக இருக்கக்கூடாது. சந்துரும் அண்மையும் வரும்போது அது வரைக்கும் காயணும். விடிஞ்சுது, ஒன்றுமே பண்ண முடியல. கஸ்டமர் கூட ஸ்டக் ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாப்பெல்லாம் போட முடியாது, வெறும் பெருக்கி மட்டும் விடணும். ஐயோ கடவுளே, இப்போ மணி என்ன தெரியுமா? 5 மணி. நான் வந்து எப்போ மாப் போட்டு எப்போ சந்துரு வர டைமில் 5:30க்கு மேலே அவங்க கெஸ்ட் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஏரியாவை நான் அப்படியே லீவ் பண்ண போகிறேன். போயிட்டு இப்போ நான் குளிக்க போகிறேன். ஸோ இந்த ஏரியாவை நான் அப்படியே விட போகிறேன். இப்போ ஐ கான்ட் டூ எனிதிங். இதுக்கு மேலே நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். வேறு 2 கஸ்டமர் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு ப்ளவுஸை அவங்க டக்குன்னு போயிட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இருந்துச்சு, என்னது, இன்னொரு கஸ்டமர் வந்தாங்க. அந்த கஸ்டமர் வந்து ஃபால்ஸு, ஒரு 6 சாரிக்கு ஃபால்ஸு, பீக்கோ, அப்புறம் வந்து 2 சாரீ ப்ளவுஸு அது தைக்கிறதுக்காக கொடுக்கறதுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு ஃபால்ஸை தேடி ஃபால்ஸ் வந்து ஒரு வழியாக அதில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸை தேட ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏன்னா ப்ளவுஸ் அவங்ககிட்ட அது செப்பரேட் ப்ளவுஸ் தான் வாங்கினாங்க. ஸோ அது ப்ளவுஸை தேடி அதுக்கு டிசைனாக கண்டுபிடிச்சி டிசைன் இது வேணும் அது வேணும்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க இப்போ தான் கிளம்புனாங்க. மணி 5. ஸோ இப்போ நான் வந்து ஐ கான்ட் டூ எனிதிங். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறேன். ஸோ நான் வந்து போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்ப்போம். இன்னும் சாப்பாடுக்கு ஒன்றுமே செய்யவே இல்லை நான். இது வேறு அங்கங்கே எதோ கிடக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அந்த முன்னாடி இருக்க அந்த பாக்ஸஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு பெருக்கி மட்டும் விட்டேன்னா போதும். சந்துரு ஃபஸ்ட்டு அதுதான் சொன்னார், நீ பெருக்கினாலே போதும், மாப்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக அவர் என்ன சொன்னாரோ அதுதான் வந்து நிற்கிது.
இங்கே பாருங்க அந்த அட்டைப்பெட்டி அப்படியே கிடக்குது. அது சந்துரு வந்தால் என்ன பண்ணுவாருன்னு தெரியல, தூக்கி போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். சரி நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.